பெரிய அருள்வளம் பொருந்திய ஒரு மாதம். ஆக இந்த மாதத்திலே நம்ம எல்லாம் நோன்பு வைத்திருக்கின்றோம். மிக அற்புதமான ஒரு மாதம். ஆக வெறும் நோன்பு வைத்தால் மட்டும் போதாது, தொழுகையிலே கவனமாக இருக்க வேண்டும். தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும். 2 செய்தி இருக்குங்க. ஒன்று, தொழுகையை நிறைவேற்றுதல் என்பது ஒன்று. 2வது, அந்த தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது குறித்த நேரத்திலே பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தொழ வேண்டும். கிதாபு மௌகூத்தா என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. தொழுகை என்பது குறித்த நேரத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை. அதுல எங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும்னா, பல பேர் சுபுகத்தோடைய கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா சகர் செய்யறாங்களா இல்லைங்களா, சகர் செஞ்சுட்டு கொஞ்சம் அசதியா நம்ம கொஞ்சம் இருப்போமே, அசதியா இருக்கிறது அப்படின்னு படுப்போமே அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆயிடும், சுபுகு தொழுகை மிஸ் ஆயிடும். எனவே அதுல கவனமா இருக்கணும். 2வது இஃப்தாரை முடித்து விட்டு மகரிபுக்காக போகின்ற பொழுது அதிலே கவனம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அந்த தொழுகையை ஜமாத்தோடு தொடக்கூடிய அளவிற்கு நம்முடைய இஃப்தார்களை நாம் செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும். இது 2. 3வதாக எந்த காலத்திலும் இஷா தொழுகையை விட்டு விடக்கூடாது. ஏன்னா காலையில இருந்து எல்லா தொழுகையும் தொழுவுறீங்க, அப்ப இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுமா இல்லைங்களா? ஆக அன்பானவர்களே, குறிப்பாக ரமலான் மாதத்திலே எல்லா தொழுகைகளையும் ஜமாத்தோடு தொட வேண்டும். வெளியில் நீங்க போறீங்க, வேற எங்கன்னா வேற ஒரு முகலாக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வாய்க்கிறது என்று சொன்னால் அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் தொழுகை எத்தனை மணிக்கு ஜமாத்து என்பதை தெரிந்து கொண்டு இயன்ற வரை ஜமாத்தோடு தொழுவதற்கு, பள்ளிவாசலில் சென்று தொழுவதற்கு முயற்சி செய்வோமா? இறைவன் நம் அனைவருக்கும் கருணை புரிவானாக.